இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? வெங்காயம் தக்காளி எடுத்துக்கலாங்க சரிசம அளவுக்கு. இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் கூட சேர்த்து கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறுற அளவுக்கு, அதை இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதே பேனில் பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயில் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு முதல்ல பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ரெடி பண்ண வெங்காயம் தக்காளியையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இது மாதிரி அரைச்ச சட்னியில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், எண்ணெய் விட்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னியோட ஊற்றிடலாம். நல்லா சூடாக இருக்க இட்லியோட இந்த கடலைப்பருப்பு சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.